சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி போராட முயன்ற பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை ஏன் அரசியலாக்க முயற்சி செய்கிறீர்கள் என்று உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி தலைமையில் பாமக மகளிர் அணி சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இதில் சுமார் 300 பேர் கலந்து கொள்வதாக இருந்த நிலையில் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. இருப்பினும் தடையை மீறி போராடுவதற்கு வள்ளுவர் கூட்டம் வந்த சௌமியா அன்புமணியை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் இன்னும் எத்தனை பெண்களை அரசு பாழாக்கப் போகிறது என்றும் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். எத்தனை சின்ன பொண்ணுங்களை காவு வாங்குவாங்க, எத்தனை கல்லூரி மாணவர்களை காவு வாங்குவாங்க. காஞ்சிபுரத்துல ஒரு கல்லூரி மாணவி, அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவி, தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணு, நேத்து கள்ளக்குறிச்சியில போன வாரம் ஒரு பொண்ணு, இன்னும் எத்தனை பொண்ணுங்களை பலி வாங்க போகுது இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு தெரியல. இதுக்கு கேட்க வந்தா எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? நாங்க எல்லாரும் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு போராட்டம், இந்த பெண்களுக்காக போராட்டம் பண்ண எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. பின்னர் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக காரில் இருந்து கீழே இறங்கிய சௌமியா அன்புமணியை காவலர்கள் கைது செய்தனர். இந்நிலையில் பாமகவின் போராட்டத்திற்கு அனுமதி மறுத்ததை எதிர்த்து வழக்கறிஞர் பாலு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் பெண்கள் பாதுகாப்பில் உண்மையாக கவனம் செலுத்தாமல் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். போராட்டத்திற்கு அனுமதி வழங்க மறுத்த நீதிபதி போராட்டம் நடத்தும் ஒவ்வொருவரும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று முதலில் தங்கள் மனதில் கை வைத்து கூறுங்கள் என்று தெரிவித்தார். இவ்விவகாரத்தை நீதிமன்றம் விசாரித்து வரும் நிலையில் காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாக நீதிபதி குறிப்பிட்டார். விளம்பரத்திற்காக போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளீர்கள் என்றும் குற்றம் சாட்டிய நீதிபதி சமூகத்தில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இருப்பது மிகவும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்றும் வேதனை தெரிவித்தார். பாமகவின் போராட்டத்திற்கு அனுமதி வழங்க முடியாது என்று கூறி மனுவை நிராகரித்தார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக வழக்கறிஞர் பாலு தமிழ்நாடு அரசு வழக்கறிஞரையும் உயர்நீதிமன்ற நீதிபதி கடுமையாக கண்டித்ததாக கூறினார். அரசியல் கட்சிகள் எதிர்க்கட்சிகளுடைய பணி என்பதே ஒரு ஆளும் கட்சியினுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்வதுதான். அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீதிபதி பொதுவாக அந்த கருத்தை சொன்னார். இதை அரசியலாக்க வேண்டாம் என்று சொன்னால் அரசு வழக்கறிஞரை பார்த்து சொன்னார், ஒரு நிமிடம் கூட வாயை தரக்கூடாது, என்ன நடக்குது என்பது எனக்கு நன்றாக தெரியும், உங்களுடைய லட்சணம் என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்று நீதிபதி கடும் கண்டனத்தை அரசுக்கு எதிராக பதிவு செய்திருக்கிறார். கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைக்கப்பட்ட சௌமியா அன்புமணி அங்கேயும் தனது போராட்டத்தை தொடர்ந்தார். இந்நிலையில் போராட்டத்திற்கு தடை விதித்து சௌமியா அன்புமணியை கைது செய்ததற்கு கண்டனம் தெரிவித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் தவறுகளும் தோல்விகளும் அம்பலமாகிவிடும் என்ற அச்சத்தால் சர்வாதிகாரத்தை தமிழ்நாடு அரசு கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார்.